வணக்கம் மச்சீஸ், யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 96. சீக்கிரம் இந்த தொப்பியை கழட்டுறதுக்கு ஒரு நேரம் வரமாட்டேங்குது. முடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னா கழட்டிடலான்னு பார்க்குறேன். என்ன பழப்புது? சும்மாவே இந்த ரூம் வேர்க்குங்க. இதை போட்டு இன்னும் கொஞ்சம் வேர்க்குது. சரி, ரைட்டு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். விளாகிங்னா என்ன? ஒரு ஸ்டோரியை நம்ம வீடியோவாக மேக் பண்ணுறதுக்கு பேர் தான் விளாகிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஸ்டோரியை எழுத்து வடிவத்தில் டெக்ஸ்ட்டில் மேக் பண்ணுறதுக்கு பேர் பிளாகிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விளாகிங் அண்ட் பிளாகிங்க்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஸோ விளாகிங் அப்படின்னா ஒரு வீடியோவை ஸ்டோரியாக மேக் பண்ணுறதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு எதை பற்றினது வேணாலும் இருக்கலாம். ஸோ விளாகிங்கில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. பக்கத்தில் ஒரு லிஸ்ட்டே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ட்ராவல் விளாகிங்காக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் விளாகிங்காக இருக்கட்டும், ஸோ இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் விளாகிங் வந்துட்டு இருக்குது. விளாகிங் எடுக்கிறதுனால நம்மளால் ரெவன்யூ நிறையா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உண்மை தான். விளாகர்ஸ் வந்துட்டு உண்மையிலே நிறையா பணம் சம்பாதிக்கலாம். அதுவும் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் வந்துட்டு லைவாக என்ன பார்த்தனோ, ப்ராக்டிக்கலாக என்னோடய சக யூடியூபர்ஸ் கிட்டே என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி இந்த வடை சுடுற வேலையெல்லாம் நான் பார்க்கலை. ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு விளாகர்ஸ் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப பாவங்க. லாக்டவுன் சமயத்தில் ஏகப்பட்ட பேர் வீட்டிலே விளாகிங் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் முன்னாடிலாம் விளாகிங் அப்படின்னாலே ட்ராவல் விளாகிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோட்டல் விளாகிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வெளியில் போய் தான் எடுக்கணும். வீட்டுக்கு வெளியில் போய் தான் வீடியோவே எடுக்கணும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ கேமராவை பார்த்து நான் பேசும்போது என் பின்னாடி அங்கிட்டு ஒரு மீன் தொட்டி தெரியுது, இந்த பக்கம் ஒரு விண்டோ ஸ்க்ரீன் தெரியுது, இவ்வளோ தான். பட் விளாகிங் பண்ணும்போது மக்கள் தெரிவாங்க. வெளியில் இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு டிஸ்பிளேல வருவாங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா சில பேருக்கு வந்து அது ஓகே அப்படின்ட்டு விட்டுருவாங்க. சில பேர் வந்துட்டு ஏன் மூஞ்சி வந்துட்டு வீடியோவில் வந்திருக்கும், நீ அந்த வீடியோ டெலீட் பண்ண அப்படின்றாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு விளாகிங்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து வெளியில் வராத விஷயங்கள். எத்தனையோ விளாகிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது எப்பா வேறு லெவலில் வீடியோ எடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நிறையா பிரச்சனைகளை தாண்டி தான் ஒவ்வொரு விளாகர்ஸும் அந்த வீடியோவை எடுக்கிறாங்க. அதனால் அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவங்க வேலைக்கே அது ஈடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது மெயின் மேட்ருக்கு வருவோம். ஸோ விளாகிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. விளாகிங் யூடியூப் சேனல், யூடியூப் ஃபீல்டு அப்படின்னாலே ரொம்ப பொறுமையாக பேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுற ஒரு ஃபீல்டு. இங்கே வரவங்க எல்லாருமே பொறுமையாக இருந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஒரே வீடியோலேயே யாராலையும் அப்படிலாம் போக முடியாது. அதுக்கு இட் டேக்ஸ் டைம். எத்தனை வீடியோ போட்டாலும் அதுக்கு நம்ம கணக்கே சொல்ல முடியாதுங்க. சில பேருக்கு இப்போது என்னவே எடுத்துக்கோங்களேன். நான் முதல் BabaRK vlogs அப்படிங்கிற சேனல் ஆரம்பித்தேங்க. அதில் கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. நம்மளோட 2வது சேனல் தான் BabaRK டெக். ஸோ இதுலேயுமே வந்துட்டு 200-250 வீடியோக்கு மேலே போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு விஷயமே யூடியூப்பில் கிடச்சிது. நம்மளோட 3வது சேனல் BabaRK டாக்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் வெறும் 10 வீடியோலேயே வந்து கிட்டத்தட்ட 2500+ சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கிடச்சாங்க. ஜாயின் பட்டன், அதாவது மெம்பர்ஷிப் ஆப்ஷன் எனேபிள் ஆச்சு, அப்புறம் சூப்பர் சாட் எனேபிள் ஆச்சு. எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலுக்கு அப்ரூவலும் கிடச்சிது. ஸோ நீங்களே பாருங்களேன் அந்த வித்தியாசத்தை. ஃபஸ்ட்டு சேனலில் கிட்டத்தட்ட 300+ வீடியோஸ் போட்டிருக்கேன். செகண்ட் சேனலில் 250+ வீடியோஸு. தேர்ட் சேனலில் வெறும் 10 வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாருக்குமே பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராலையுமே கணிக்க முடியாது. நம்ம எவ்வளோ வீடியோஸ் போடுறோம், அந்த கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து, எல்லாத்துக்கும் மேலே லக்கு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து தான் இந்த வியூஸ் நமக்கு கெயின் ஆகுறது, சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகுறது எல்லாமே. பட் விளாகிங் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சம் பிக்கப் ஆகி நம்ம சேனலை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். 2 வழியில் நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஆல்ரெடி யூடியூப்பில் இன்சைட் யூடியூப் அண்ட் அவுட் சைட் யூடியூப்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன் ஒரு எபிசோடில். அதாவது யூடியூப்க்கு உள்ளே எப்படி பணம் சம்பாதிக்கிறது, யூடியூப்க்கு வெளியிலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்றதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரியும் யூடியூப்லேருந்து என்னென்ன வழிகளில் பணம் சம்பாதிக்கலாங்கிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு ஹோட்டல் ரிவ்யூவர் இருக்கார், ஹோட்டல் விளாகர் இருக்கார். அவர் போய்ட்டு ஹோட்டலில் போய்ட்டு ஒரு ரிவ்யூ வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னா ஆரம்பத்தில் அவருக்கு வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹோட்டலுக்கு போய்ட்டு ஒருத்தர் ஏங்க நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டால் உடனே வாங்கப்பா உட்காந்து வீடியோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு யூடியூப் பற்றி தெரிஞ்சிருந்தால் அவங்க ஒத்துக்கலாம். பட் தெரியல அப்படின்னா அவங்கள நம்மளால் எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பேசி தான் வந்துட்டு நம்ம ஒத்துக்க வைக்கணும். ஸோ இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு ஃபுட் பிளாகர்ஸ்க்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். போகிற எல்லா ஹோட்டல்லையுமே வந்துட்டு அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதே கிடையாது. பட் அட் தி சேம் டைம் அவங்க நல்லா பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் எத்தனையோ ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க அவங்களே கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டும் கொடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு 10,000, 15,000, 20,000, ஏன் 40,000, 50,000 வாங்குறவங்க கூட இருக்கலாம். பட் அது அவங்களோட சேனலோட அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்தது தான். ஸோ அவங்க வந்துட்டு இவ்வளோ வாங்குறாங்க அவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டுலாம் யாரையுமே நம்மளால் யூடியூப் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவனோட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஸோ யூடியூப்பில் பெய்டு ப்ரொமோஷன் வந்துட்டு எக்கச்சக்கமான பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பிராண்டுக்காக இருக்கட்டும், ஒரு
ப்ராடக்ட் ரிவ்யூக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹோட்டல் ரிவ்யூக்காக இருக்கட்டும், இதுக்கு வந்துட்டு யூடியூபர்ஸ் வந்துட்டு பணம் வாங்குறாங்க. அந்த பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னப்பா இவர் இவ்வளோ வாங்குறாரு அவ்வளோ வாங்குறாருன்னு சொல்லிட்டு வீடியோஸே போட்டு நான் நிறைய பேர்த்தெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. சும்மா சேனலை ஓப்பன் பண்ணோன்னே மாதம் ஒரு 5000 10,000 பணம் சம்பாதிக்கிற இடம் வந்துட்டு இது கிடையாது. இங்கே வருஷக்கணக்காக பல பேர் சும்மா வேலை பார்த்து அவங்களோட பேஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக சும்மா வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்துட்டு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1-1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்தேன். இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க 2 வருஷம்லாம் பொறுமையாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சேனலுக்கு அப்ரூவல் கிடச்சி அப்புறமா ரெவன்யூவை சம்பாதிக்க ஆரம்பித்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த 2 வருஷத்துக்கான அமௌண்ட்டை இப்போ உங்களால் கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்கலாம், எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அந்த 2 வருஷத்தில். ஸோ அப்போ அவங்க கஷ்டப்பட்டு தானே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்றதுக்காக செய்கிறாங்க. அப்போ இப்போ அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட விருப்பம். அண்ட் அவங்களோட சேனலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் பாருங்கள். இந்த சேனலில் இந்த மாதிரி வியூஸ் போய்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு வீடியோக்கும் இவ்வளோ வியூஸ் போகுது, இவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு விளம்பரத்துக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட போயிட்டு பேரம் பேசுகிறதுல தப்பே கிடையாது. பட் அவங்கள குறை சொல்லாதீங்க. திருப்பி டாபிக்குள்ளே வரலாம். பெய்டு ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் விளாகிங்கில் நிறையாவே வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் எப்படி ஹோட்டல் ரிவ்யூ அப்படின்னு சொன்னோன்னா, ஆரம்பத்தில் நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் பாப்புலர் ஆனதும் நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணி வித் பேமெண்ட்டோட வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட அதிகமாக பேமெண்ட் வாங்காமல் நியாயமான ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தாராளமாக உங்களால் வித் பேமெண்ட்டோட வீடியோஸை எடுத்து கொடுக்க முடியும். எடுத்து உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணலாம்.